செண்பகாரண்யம் க்ஷேத்திரத்துக்கு போய் தரிசனம் பண்ணலாம். யாரை? கிருஷ்ண தரிசனம் கிடைக்க பெறலாம் அப்படின்னு ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே செண்பகாரண்ய க்ஷேத்திரத்தில் ஓரிரவு தங்கி மறுநாள் கிருஷ்ணரை தரிசித்தால் 1000 பசுக்களை தானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு ஐதீகம். செண்பகாரண்ய க்ஷேத்திரம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? மன்னார்குடி தான் செண்பகாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. கோபிலர், கோபிரளையர் அப்படிங்கிற முனிவர்கள் கண்ணனோட லீலைகளை பார்க்கறதுக்காகவும் அவரை தரிசனம் பண்ணுறதுக்காகவும் துவாரகைக்கு புறப்பட்டாங்க. வழியில் அவர்கள் நாரதர் பெருமானை சந்தித்தாங்க. கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு திருமால் வைகுண்டம் கிளம்பிட்டாரே, நீங்கள் தாமதமாக இவ்வளவு லேட்டால துவாரகைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்ட உடனே முனிவர்கள் ரொம்ப வருத்தமாயிட்டுறாங்க. அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறார் நாரதர். நீங்கள் தெற்கே இருக்கிற செண்பகாரண்ய க்ஷேத்திரத்துக்கு போங்க. அந்த செண்பகாரண்ய க்ஷேத்திரத்துக்கு போய் கிருஷ்ண தரிசனத்தை செய்யுங்கள், உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு நாரதர் வழிகாட்டுறார். முனிவர்களும் அதன்படி அங்கே போகிறாங்க. தவத்தை தொடங்குகிறார்கள். மகாவிஷ்ணுவான திருமால் கண்ணனாக அவர்களுக்கு முன்னறி காட்சி தர்றார். அவர்கள்ட்ட முனிவர்கள், கண்ணா, அன்னைக்கு துவாரகையில் செஞ்சியே அந்த லீலைகளை இங்கே நிகழ்த்தி காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் 32 லீலைகளையும் நிகழ்த்தி காட்டுறார். அதில் முதல் திருக்கோலமான ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான வாசுதேவ பெருமாள் இந்த கோவிலில் மூலவராக இன்னைக்கும் காட்சி தர்றார். 32வது லீலா வினோதமான ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபாலனாக உற்சவராக சேவை சாதிக்கிறார். ராஜாதி ராஜன் ராஜராஜ சோழன் கிபி 1018 1054 வரைக்கும் இருக்கிற அந்த கோவிலை கட்டிய போது ராஜ விண்ணகரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் வருது. இதையடுத்து பல மன்னர்கள், பல ராஜாக்கள் இங்கே திருப்பணி மேற்கொண்டிருப்பதாக விரிவடைந்துக்கிட்டே போகிற ஸ்தலபுராண விவரங்கள் பிரமிக்க வைக்கிறது. மன்னார்குடி அப்படிங்கிற இந்த க்ஷேத்திரம் இன்றைக்கும் தமிழகத்தில் இருக்கிற மிக முக்கியமான புண்ணிய க்ஷேத்திரம். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற மன்னார்குடி ராஜகோபால சுவாமியை தரிசிக்கிறவங்களுக்கு 5 மகா கல்யாண குணங்களான ஐஸ்வர்யம் கிடைக்கும், தைரியம் உண்டாகும், புகழ் உச்சிக்கு போகலாம், ஞானம் பெறலாம், வைராக்கியம் நிரம்ப பெற்றவர்களாக திகழலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மகாபாரதத்தில் புலஸ்திய மகரிஷி பீஷ்மர்கிட்ட செண்பகாரண்யம்னு போற்றப்படுகிற மன்னார்களுடைய மகிமையை தெரிவிக்கிறார். இந்த க்ஷேத்திரத்தில் ஓரிரவு தங்கி மறுநாள் காலையில் கோபாலனை வேண்டினால் தரிசித்தால் 1000 பசுக்களை தானம் செய்த மகா புண்ணியம் கிட்டும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. தானங்கள்லேயே ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுவது பசுதானம் தான். கண்ணன் மதுராபுரி சிறையில் பிறந்தபோது வசுதேவர் மானசீகமாக 10,000 பசுக்களை தானம் செய்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. மன்னார்குடி கோவிலில் 9 பிராகாரம் இருக்குது, 16 கோபுரங்கள் இருக்குது, 24 சன்னதிகள் இருக்குது, 6 சதுர ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிரம்மாண்டமான க்ஷேத்திரம். 154 அடி உயரம் கொண்ட கிழக்கு ராஜகோபுரம் எதிரில் 54 அடி உயரத்தில் ஒற்றை கல்லாலான கருடஸ்தம்பமும் இருக்குது. கோவிலுக்கு பக்கத்தில் 23 ஏக்கர் பரப்பளவில் ஹரித்ரா நதின்னு சொல்லப்படுகிற தெப்பக்குளமும் இருக்குது. கிருஷ்ணரோட வாழ்ந்த கோபியரோட உடலில் பூசியிருந்த ஹரித்ரா, அதாவது மஞ்சள், இந்த குளத்தில் படிந்ததால் இதற்கு ஹரித்ரா நதி அப்படிங்கிற ஒரு பெருமை கொண்ட திருநாமமும் அமையப்பட்டது. கண்ட பேரண்ட பட்சி வாகனமும் பஞ்சமுக ஹனுமார் வாகனமும் இங்கே இருக்கிறது கூடுதல் மகிமை மிக்கது, சிறப்பு மிக்கது. இங்கே தாயாருடைய திருநாமம் செண்பகலட்சுமி தாயார். உற்சவர் செங்கமலத்தாயார். உற்சவர் கோவிலை விட்டு வெளியே வர்றதில்லை, அதனால் இவ படிதாண்டா பத்தினி அப்படின்னு போற்றப்படுகிறாள். இங்கே ராஜகோபால சுவாமி இடையர் கோலத்தில் பாலகனாக காட்சி தர்றார். வேஷ்டி அணிந்து அதையே தலைப்பாகையாகவும் சுருட்டி கட்டி கொண்டபடி வலது கையில் பொற்கோல் ஏந்தியபடி அருமையாக காட்சி தர்றார். இடுப்பில் சலங்கை கட்டப்பட்டிருக்கு, சாவி கொத்து இருக்குது, கையில் வளையல் அணிந்திருக்கிறார், காலில் தண்டையும் கொலுசும் அணிந்து அழகுற காட்சி தருவார். உடன் ஒரு பசுவும் இருக்குது, 2 கன்றுகளும் இருக்குது. இவருக்கு பிரதான நைவேத்தியம் பால் தான். மதுரை கள்ளழகர் திருக்கோவில் போலவே இங்கேயும் சாயந்தரத்தில் தோசை நைவேத்தியம் செய்யப்படுகிற வழக்கம் இன்றைக்கும் உண்டு.
பங்குனி மாதத்தில் பிரம்மோற்சவம் 18 நாட்கள் பிரமாதமாக நடக்கும். அதே போல் 16வது நாளில் வெண்ணெய்த்தாழி உற்சவம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு காண்பதற்கு காண கண்கோடி வேண்டும்னு சிலிர்ப்போடு தெரிவிக்கிறார்கள் மன்னார்குடி பக்தர்கள். அருமையான கோவில். தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலுக்கு செல்வோம், தரிசிப்போம். முடிந்தால் ஓரிரவு தங்கி மறுநாள் கோபாலனை தரிசிப்போம்.